அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிர்குணர் என்றும் சிற்குணர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அமலர் என்றும் அருட்பெருஞ்சோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிரதிசையர் என்றும் எல்லாமானவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லா வல்லவர் என்றும் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே வந்தனம் வந்தனம் வந்தனம். திரு அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையம் மேதகு தமிழக அரசால் ஆணையர் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை சென்னை கீழ் இணை ஆணையர் விழுப்புரம் மற்றும் நிர்வாக அதிகாரி பார்வதிபுரம் வடலூர் அவர்களால் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. வள்ளலார் 1823 அக்டோபர் 5 கடலூர் மாவட்டம் மருதூர் கிராமத்தில் பிறந்தார்கள். 8ஆம் திங்களில் வள்ளலாரின் தந்தை காலமானார். சின்னம்மையார் வள்ளலாரின் தாயார் தனது குழந்தைகளுடன் சென்னைக்கு சென்றார்கள். பெற்றோர் சார்ந்திருந்த சைவ சமயத்தின் பால் மிக்க பற்று கொண்டு பல சமய சோத்திர பாடல்கள் பாடினார்கள். பல சமய ஸ்தலங்களுக்கு சென்று வந்தார்கள். அன்பு, இரக்கம், கருணை மற்றும் தத்துவங்களின் உண்மை குறித்த பாடல்கள் பல பாடியுள்ளார்கள். இவைகளின் தொகுப்பு திரு அருட்பா என அழைக்கப்படுகிறது. 1858ஆம் வருடம் 35ஆம் அகவையில் வள்ளலார் தனது சென்னை வாழ்வை நீத்து வடலூர் கருங்குழி கிராமத்திற்கு வந்து வாழ்கிறார்கள். 1867 வரை கருங்குழியே வள்ளலாரின் உறைவிடமாக இருந்தது. ஜீவகாருண்யமே இறைவீட்டின் திறவுகோல். இது வள்ளலாரின் சத்திய வாக்கியம். அற்றார் அழிப்பசி தீர்த்தல். பசியினால் துன்பப்படுகின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கிடைக்க வடலூர் பார்வதிபுரத்தில் 23ஆம் நாள் மே மாதம் 1867ஆம் ஆண்டு சத்திய தர்மசாலையை தொடங்கினார்கள். ஏழைகளின் பசி போக்க 1867ஆம் ஆண்டு ஏற்றிய அடுப்பு இன்று வரை அணையாமல் பராமரிக்கப்பட்டு ஜீவகாருண்யம் மேதகு தமிழக அரசால் ஆணையர் இந்து சமய அறநிலையை ஆட்சித்துறையால் தொடரப்பட்டு வருகிறது. திரு அருட்பிரகாச வள்ளலார் தனது முடிவான சுத்த சன்மார்க்க நெறியின் அடிப்படையில் ஒரு சத்திய ஞான சபையை 25/1/1872 வடலூரில் நிறுவுகிறார்கள். நம் ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் முக்கிய 7 திரைகளை நீக்கி புறத்தில் நமக்கு அருட்பெருஞ்சோதியரை காட்டி நம்மை இன்பமடைய செய்கிறார் நம் வள்ளலார். அன்பர்களே, வள்ளலார் தான் கண்ட உண்மை கடவுள் யார் என வள்ளலாரே 12/4/1871 அவரே எழுதிய மடலில் அறிவிக்கிறார்கள். இதோ கேளுங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும். இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை. தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலம் தொட்டு அளவிறந்த நெடுங்காலம் வரையில் வழங்கும். அதன் மேன்மேலும் வழங்கும். பல வகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆசார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும். அது கடவுள் சம்மதம். இது 29 மாதத்திற்கு மேல்
இப்போது வருகிற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பல வகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள், மூர்த்திகள், கடவுளர், தேவர், அடியார், யோகி, ஞானி முதலானவர்களில் ஒருவர் அல்ல. இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும், எல்லா தேவர்களும், எல்லா கடவுளரும், எல்லா தலைவர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்து அருள்கின்ற தனித்தலைமை பெரும்பதி. இது உண்மையாயின் அந்த பதியின் அருளை நான் பெறுவேன், பெறுகின்றேன், பெற்றேன். என்னை அடுத்த தாங்களும் பெறுதற்கு யாதொரு தடையும் இல்லை. பெறுவீர்கள், பெறுகின்றீர்கள், பெற்றீர்கள், அஞ்ச வேண்டாம். அன்பர்களே, வள்ளலார் மேற்படி அறிவித்த அறிவிப்பில் 29 மாதத்திற்கு மேல் என ஒரு குறிப்பு உள்ளது. 29 மாதம் என்பது 2 வருடம் 5 மாதம். ஏப்ரல் 1871 உடன் 2 வருடம் 5 மாதம் கூட்டினால் வருவது செப்டம்பர் 1873. அதன் மேல் மாதம் அக்டோபர் 1873 ஆகும். இந்த அக்டோபர் மாதத்தில் சித்தி வளாகம் மேட்டுக்குப்பத்தில், அதாவது 22ஆம் தேதி அக்டோபர் 1873 ஆண்டு ஒரு மகா பேருபதேசம் ஆற்றுகிறார்கள். இதோ கேளுங்கள். நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்த வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழு உக்குரியன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவியச் சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அணுமாத்திரனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள். பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். தெய்வத்துக்கு கைகால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள். எஃது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு ஒளறியிருக்கிறார்கள். ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டவாடில்லை. அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை. ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்காமல் ஆண்டவரிடத்திலேயே லட்சியம் வைக்க வேண்டியது. இதுபோல் சைவம், வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம், சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம். ஏனெனில் நமக்கு காலமில்லை. மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கின்றேன். நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவென்று அளவு சொல்ல முடியாது. அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும். அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா? அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேற வேண்டியதில்லை. நான் சொல்லியிருக்கிற திரு அருட்பாவில் அடங்கியிருக்கிற ஸ்தோத்திரங்களே போதும். அந்த சோத்திரங்களையும் மற்றவருடைய சோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி சொல்லிவிடும். ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்ததென்றால் அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்பறிவாக இருந்தது. இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலைமேல் ஏற்றியிருக்கின்றார். இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டதினால் வந்த லாபம் இது. ஆதலால் நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னைப் போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா? பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டதென்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை. என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு. தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. விசாரணை எப்படி செய்ய வேண்டுமென இதோ வள்ளலார் அவர்களே சொல்கிறார்கள். இங்குள்ள நீங்கள் எல்லாவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள்.
நீங்கள் எல்லாவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். அந்த விசாரணை எதுவென்றால், நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது. இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சைத்திரை முதலில் நீங்கிவிடும். அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிக விரைவில் நீங்கி போய்விடும். இப்படிப்பட்ட அழுத்தமான திரை நீங்க வேண்டுமென ஸ்தோத்திரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம். யோகிகள் வனம் மலை முதலியவற்றுக்கு போய் 100,000 முதலிய வருஷக்காலம் தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணிக் கொள்கிறார்கள். இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணிக் கொள்கிறதை பார்க்கிலும் தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட கோடி பங்கு 10 கோடி பங்கு அதிக உஷ்ணம் உண்டு பண்ணிக் கொள்ளலாம். எவ்வாறெனில் ஒரு ஜாம நேர மனதில் ஈக விசாரமின்றி பர விசாரிப்புடன் ஆன்ம நெகிழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது ஸ்தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். வள்ளலாருக்கு பருவம் ஏறுந்தோறும் ஏறுந்தோறும் கடவுள் அருளால் அவர் தம் அறிவு விளக்கம் பெற்றது. இதோ வள்ளலாரே தனது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெரு விண்ணப்பத்தில் சொல்கிறார்கள், கேளுங்கள். எல்லாமுடைய அற்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே. அகம்புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்து சுத்த மெய்யறிவு என்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார். அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரேயாகிய கடவுளை இவ்வுலகினிடத்தே ஜீவர்கள் அறிந்து அன்பு செய்து அருளடைந்து அழிவில்லாத சத்திய சுகப்பூர்ண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பல்வேறு கற்பனைகளால் பல்வேறு சமயங்களிலும் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு மார்க்கங்களிலும் பல்வேறு லட்சியங்களைக் கொண்டு நெடுங்காலமும் பிறந்து பிறந்து அவத்தை வஸ்தர்களாகி சிற்றறிவுமின்றி விரைந்து விரைந்து பல்வேறு ஆபத்தினால் துன்பத்தில் அழுந்தி இறந்து இறந்து வீண் போகின்றார்கள். எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்கின்ற மெய்யறிவை எல்லோருக்கும் விளக்கி வைத்து அருள வேண்டும். வாலிப பருவம் தோன்றிய போதே சைவம் வைணவம் சமணம் பௌத்த முதல பல பெயர் கொண்டு பலபட விரிந்த சாதனங்களும் தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்பங்கள் என்றும் அச்சமயங்களில் பலபட அளவில் இறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த விரிந்த வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாத்திரங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் உள்ளபடியே எனக்கறிவித்து அவைகளை சிறிதும் அனுட்டியாமல் அடை செய்வித்து அருளினீர். அன்பர்களே, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு புதிய தனி மார்க்கம் ஒன்றை 19ஆம் நூற்றாண்டில் கண்டு உலகிற்கு வெளிப்படுத்தியவர் நம் திரு அருட்பிரகாச வள்ளலார். மார்க்கம் என்றால் வழி. வள்ளலார் தாம் கண்ட மார்க்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிடுகிறார்கள். இதை நாம் அவர் 11/1/1872 வெளியிட்ட அறிவிப்பு மூலம் அறியலாம். மேலும் இன்று தொடங்கி தான் தொடங்கிய சங்கத்தை இனி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயரிட்டு வழங்குதல் வேண்டும் என 18/7/1872 ஓர் அறிவிப்பு மூலம் தெரிவிக்கிறார்கள். கடவுளின் அருள் பெறுதற்கு
கருணை ஒன்றே சாதனம் என்கிறார்கள். மேலும் உண்மை கடவுளின் நிலை காண ஒவ்வொருவரும் இடைவிடாது நன்முயற்சி செய்ய வேண்டும் என்கிறார்கள். கடவுள் நிலை அறிவது எப்படி எனில், ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால் நாம் தாழும் குணம் வரும். அத்தருணத்தில் திருவருட்சத்தி பதிந்து அறிவு விளங்கும். ஆதலால் இடைவிடாது கருணை நன்முயற்சியில் பழகல் வேண்டும். தயவை விருத்தி செய்வதற்கு தடையாயிருப்பன சமய ஏற்பாடு, ஜாதி ஏற்பாடு முதலிய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள். அவையாவன ஜாதி ஆசாரம், குல ஆசாரம், ஆசிரம ஆசாரம், லோக ஆசாரம், தேச ஆசாரம், கிரிய ஆசாரம், சமய ஆசாரம், மத ஆசாரம், மரபு ஆசாரம், கள ஆசாரம், சாதன ஆசாரம், அந்த ஆசாரம், சாஸ்திர ஆசாரம் முதலிய ஆசாரங்கள். ஆதலால் மேற்குறித்த ஆசாரங்கள் ஒழிந்து சுத்த சன்மார்க்க சத்திய ஞான ஆசாரத்தை வழங்கி பொது நோக்கம் வந்தால் மேற்படி காருண்யம் விருத்தியாகி கடவுள் அருளை பெற்று அனந்த சித்தி வல்லவங்களை பெறக்கூடும். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். அன்பர்களே, என் மார்க்கம் அறிவு மார்க்கம் என்கிறார் வள்ளலார். என் மார்க்கத்தில் அக அனுபவமே உண்மை, நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்ற வேண்டும் என்கிறார்கள். தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற முக்கிய லட்சியத்திலிருந்து கொண்டு நம்மை விசாரம் செய்ய சொல்கிறார் வள்ளலார். இதோ வள்ளலார் சொல்வதை கேளுங்கள். அந்த விசாரம் செய்வது எப்படி என்றால், அண்டத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டன, இவைகளினுடைய சொருவ ரூப சுவாபம் என்ன, இவை முதலான அண்ட விசாரமும். பிண்டத்தில் நாம் யார், இந்த தேகத்தின் கண், புருவம், கைமூலம் இவைகளிலும் இவை போன்ற மற்ற இடங்களிலும் ரோமம் உண்டாவானேன்? நெற்றி முதலான இடங்களில் அது தோன்றாது இருப்பது என்ன? கால் கையிலுள்ள விரல்களில் நகம் முளைத்தலும் அந்நகம் வளர்தலும் இவை போன்ற மற்ற தத்துவங்களினது சொருவ ரூப சுவாபங்களும் என்னவென்னும் பிண்ட விசாரம் செய்து கொண்டிருங்கள். இப்படியே காதில் 2 பெரிய பொத்தல் செய்து வரவிடுத்தவர் ஆணுக்கு கடுக்கு நெடுதலும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலியவை போடுதலும் தமக்கு சம்மதமானால் காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்கள் இட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா என்று விசாரித்து தெரிந்து கொள்கிற பட்சத்தில் காதில் கடுக்கனிடவும் மூக்கு முதலியவற்றில் நகையிடவும் சம்மதம் வருமா? இப்படி விசாரித்து பிரபஞ்ச போகத்தின் கண் அலட்சியம் தோன்றினால் நிராசை உண்டாம். இவ்விசாரம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிய வேண்டியதை தெரிவிப்பார். மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார். ஆதலால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள். 2.5 வருஷமாக நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். இனி சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டு இருப்பார்கள். இனி நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள். இது என் கடைசி வார்த்தை. இதுகாரும் தெய்வத்தின் உண்மையை தெரிய ஒட்டாது. அசுத்த மாயக்காரிகளாகிய சித்தர்கள் மறைத்து விட்டார்கள். சுத்த மாயக்காரியாகிய தெரிந்த பெரியோரும் இல்லை, ஷண்மார்க்கமும் இல்லை. ஷண்மார்க்கம் இருந்தால் அனுபவித்து அறியாத அனுபவமும் கேட்டறியாத கேள்வியும் நாம் கேட்டிருப்போம். ஆதலால் கேட்டறியாத கேள்விகளை கேட்கும்படி ஆண்டவர் செய்தது இத்தருணமே. ஆதலால் இத்தருணம் இக்காலமே சுத்த ஷண்மார்க்க காலம். இதற்கு சாட்சியாக இப்போதுதான் ஷண்மார்க்க கொடி கட்டிக்கொண்டது. இனி எல்லாருக்கும் நல்ல அனுபவம் அறிவின் கண் தோன்றும். உண்மை சொல்ல வந்தனனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை. கொடி கட்டி கொண்டபடியால் இனி எல்லோரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள். முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இத்தருணம் ஆண்டவரும் தெரிவித்தார், தெரிவிக்கின்றார், தெரிவிப்பார். நீங்கள் எல்லாரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் சொல்லி வந்த பிரகாரம் ஜாக்கிரதையுடன் உண்மை அறிவாய் விசாரம் செய்து கொண்டிருங்கள். அவசியம் இதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது. அந்த தயவு வருவதற்கு ஏதுவான உரிமையும் கூட இருக்க வேண்டும்.
இப்படி இருந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே எல்லா நன்மையையும் பெற்றுக்கொள்வீர்கள். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். அன்பர்களே, திரு அருட்பிரகாச வள்ளலார் தனது சுத்த சன்மார்க்கத்தில் கண்ட உண்மை கடவுள் தனிப்பெருங்கருணை கடவுள். அக்கடவுளின் நிலை காண ஒவ்வொருவரும் நன்முயற்சி செய்ய வேண்டும். ஆதலால் நல்ல விசாரணை இடைவிடாது செய்தல் வேண்டும். அதற்கு கருணை ஒன்றே சாதனம் ஆகும். கருணை விருத்தியாகுவதற்கு ஆச்சாரங்களை விட்டொழித்து பொது நோக்கம் பெறுதல் வேண்டும். முடிவில் உண்மை கடவுளின் அருளால் மரணத்தை தவிர்த்து பேரின்ப பெருவாழ்வு பெறலாம். இது சத்தியம், இது சத்தியம் என்கிறார்கள் வள்ளலார். இதோ இப்பாசுரத்தை கேளுங்கள். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து எத்துதும் நாங்காம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்து உரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே. என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் மார்க்கம். என் மார்க்கத்தில் சாகா கல்வியை தவிர வேறு ஒன்றுமில்லை. சாகாதவனே சுத்த சன்மார்க்கி என்கிறார்கள். சுத்த சன்மார்க்கத்தின் மரபுகள் 4ஐயும் ஆண்டவரே அறிவித்தார் என சொல்லுகிறார்கள். அவையாவன: 1. சாகாத கல்வியே கல்வி. 2. ஒன்றே சிவம்தான் என அறிந்த அறிவே தகும் அறிவு. 3. மலம் 5 வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம். 4. வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழில். இவை 4ம் தன் மார்க்கத்தின் மரபுகள் என ஆண்டவரே உரைத்தார் என்கிறார் நம் வள்ளலார். இதோ இப்பாசுரத்தை கேளுங்கள். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. நம்புமினோ நமரங்காள் நற்றருணம் இதுவே. வான் உரைத்த மணிமண்டில் நடம்புரியம் பெருமான் வரவு எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே வரங்கள் எல்லாம் பெறவே. தேன் உரைக்கும் உளம் இனிக்க எழுகின்றேன். நீவிரு தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும் சித்தி பெறலாகும். என்னுடன் எழுமின் சித்தி பெறலாகும். ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர். இரக்கத்தால் எடுத்து உரைத்தேன் கண்டீர். இரக்கத்தால் எடுத்து உரைத்தேன் கண்டீர். யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே நீர்தான் அடைதல் குறித்தே. யான் அடையும் சுகத்தினை
நீதான் அடைதல் குறித்தே. அன்பர்களே, தான் வைத்திருந்த சமயப்பற்றை கைவிட்டுவிட்டு ஆச்சாரங்களை ஒழித்து பொது நோக்கத்துடன் நம் வள்ளலார் இடைவிடாது கருணை நன்முயற்சியில் இருந்து வந்தார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உண்மை கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்ணீர் விட்டு வழிபாடு செய்தார்கள். ஒரு நாள் தனித்தலைமை பெரும்பதி பெருங்கருணை கடவுள் அருளால் உண்மை ஞானம் அருட்பேறு பேரின்ப பெருவாழ்வு வள்ளலார் பெற்றார்கள். அவர் பெற்ற பேரின்ப பெருவாழ்வை நாம் எல்லவரும் பெற வேண்டும் என ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையால் அந்த வழியை சுத்த சன்மார்க்கத்தை நமக்கு உள்ளது உள்ளபடியே காட்டியுள்ளார்கள். இதோ அந்த பாடல். குறித்து உரைக்கின்றேன் இதனை கேள்மின், இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர், மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர். வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிலேன், எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே, பொய் பொய்யே சமயமெல்லாம் பொய் பொய்யே. அவற்றில் புகுதாதீர், சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டு அறிமின். சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டு அறிமின். செறித்திடும் சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுமின். சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுமின். சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. சத்தியம் சேர்ந்திடுமே, சத்தியம் சேர்ந்திடுமே, சத்தியம் சேர்ந்திடுமே. அன்பர்களே, இங்கனமாக மட்டுமே நம் வள்ளலாரின் முடிவான உண்மை பொதுநெறி விளங்குகிறது. ஆனால் நம் வள்ளலார் திருக்கதவு காப்பிடுவதற்கு முந்தின இரவில் நம்மிடம் சொன்னது என்ன தெரியுமா? இதோ நீங்களே கேளுங்கள். இதுகாரும் என்னோடு நீங்கள் பழகியும் சுத்த சன்மார்க்க ஒழுக்கம் இன்னதென்று தெரிந்து கொள்ளவில்லையே. யாதெனில் இங்கிருக்கின்ற ஒன்றையும் பொருளாக கொள்ளாதீர்கள். எல்லா பற்றுகளுக்கும் காரணமான ஆசார வகைகளை விட்டு தலைவனையே தொழுவீர்கள். தலைவனை தொழுவதே தொழிலாக உடையது கடமை. இதை தடைபடாது ஆராதியுங்கள். இந்த கதவை சாத்திவிடப் போகின்றேன். இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் உங்களுடைய காலத்தை வீணில் கழிக்காமல் நினைந்து நினைந்து என்னும் தொடக்கமுடைய 28 பாசுரமடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள். நான் இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றேன். இனி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன். அன்பர்களே, மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது வள்ளலாரின் தனி மார்க்கத்தினால் நமக்கு கிடைக்கும் பயன் என்ன தெரியுமா? மரணமிலா பெருவாழ்வு. சாகாதவனே சுத்த சன்மார்க்கி என்கிறார்கள். சாகா கல்வியை தவிர வேறு ஒன்றுமில்லை. என் மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் மார்க்கம் என்கிறார்கள் நம் வள்ளல் பெருமான். தான் கண்ட சுத்த சன்மார்க்கத்திற்கு பொருள் என்னவென்று இதோ வள்ளலார் சொல்வதையே கேளுங்கள். ஷண்மார்க்கம் சிவசன்மார்க்கம் இரண்டையும் மறுத்தது சுத்த சன்மார்க்கம்.
பூர்வத்தில் நின்ற சமயமத சன்மார்க்கங்களை மறுப்பது சுத்த சன்மார்க்கம். ஆன்மாவுக்கு அருள் எப்படி அனனியமோ அதுபோல் சுத்த சன்மார்க்கத்தில் பூர்வத்தில் சொன்ன சன்மார்க்கங்கள் யாவும் அனனியம், அந்நியமல்ல. சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் யார் என்று நம் வள்ளலார் சொல்வதை கேளுங்கள். சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடைகளாகிய சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும், காம, குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவரும், குலைபுலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் ஆவார்கள். எல்லா அண்டங்களையும், எல்லா உலகங்களையும், எல்லா உயிர்களையும், எல்லா பொருள்களையும், மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துருசு நீக்குவித்தும் பக்குவம் வருவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மைக் கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மையன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்தல் வேண்டும். வள்ளலாரின் முடிவான நெறி சுத்த சன்மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி உலகிற்கு வெளிப்பட்டு விளங்க சிறப்புடன் செயல்படும் வடலூர் தெய்வ நிலையம் நிர்வாக அதிகாரிகளுக்கும், ஆணையர், இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறைக்கும், மேதகு தமிழக அரசுக்கும் எல்லோருக்கும் எங்களது பணிவான நன்றிகள். வணக்கம். அன்புடன் ஏபிஜே அருள், கருணை சபை சாலை, மதுரை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.